அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் ஓதுதன் சிறப்புகள் பற்றிய ஒரு சில ஹதீஸ்களை நாம் இன்று கவனிப்போம். அல் குர்ஆன் ரமலான் மாதம் புனித லைலத்துல் கத்ரோடு இரவில் இறங்கியது. யார் அல் குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதுகின்றாரோ அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஒரு நன்மை என்பது 10 மடங்காக மாறலாம். அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து என்று நான் சொல்லவில்லை. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் நூல் திருமிதி. எனவே அல் குர்ஆன் ஓதுவதன் மூலம் எமக்கு அதிகளவான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இவ்வாறான சந்தர்ப்பத்தை நாங்கள் அதிகம் பயன்படுத்திக் கொள்வோம். அடுத்ததாக, யார் அல் குர்ஆனை மிக திறமையாக ஓதுகின்றாரோ அவர் கண்ணியமிக்க உயர்ந்த மலக்களோடு இருப்பார். யார் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓத முயற்சிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் 2 கூலிகளை வழங்குவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நூல் முஸ்லிம். எனவே உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனை அழகாக மிகவும் சிறப்பாக ஓதுவதன் மூலம் நாங்கள் கண்ணியமிக்க உயர்ந்த மலக்குகளோடு இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் திக்கி திக்கி ஓத முயற்சிப்பவர்களுக்கு அல்லாஹ் 2 கூலிகளை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் தனது அடியான் செய்யும் அமல்களை ஒருபோதும் வீணாக்குவதில்லை. அதுக்கு தகுந்த கூலியை சன்மானம் வழங்குவதில் வல்லவனாக இருக்கின்றான். அல்லாஹ் மிகவும் இரக்கமுடையவன். அடுத்ததாக, யாருடைய உள்ளத்தில் சிறிதளவேனும் அல் குர்ஆன் இல்லையோ அவருடைய உள்ளம் பாழடைந்த வீட்டுக்கு சமனாகும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அறிவிப்பார் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திருமிதி. எனவே உங்களுக்கு தெரியும், பாழடைந்த வீடு என்பது இருள் சூழ்ந்த பூச்சிப்புறான்களின் வசிப்பிடமாக, பயங்கரமான மனிதனுக்கு வாழ முடியாத இடமாக இருக்கும். எனவே அவ்வாறான நிலைமைகளில் இருந்து நாங்கள் பாதுகாத்து இன்ஷா அல்லாஹ் அழகாக அல் குர்ஆனை ஓதி கண்ணியமிக்க உயர்ந்த மலக்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் அதற்கு எமக்கு அருள்பாலிப்பானாக. அடுத்ததாக, எமது சமூகத்தில் அதிகமானவர்கள் கூடுதலான நேரத்தை போனில், அதாவது ஃபேஸ்புக்கில் பயன்படுத்துகின்றனர், காலத்தை கடத்துகின்றனர். அவ்வாறான நிலைமையில் இருந்து மாறி, அதாவது முகநூல் பக்கத்திலிருந்து சற்று ஓய்வெடுத்து ஒரு சிறிய தியாகத்தை செய்து மனிதனுக்கு வழிகாட்டியாக வந்த அல் குர்ஆன் என்னும் அற்புதமான புனித நூலிலிருந்து ஒரு சில வரிகளை ஓதி அதிகளவான நன்மைகளை பெற்று ஈடேற்றம் அடைந்து கொள்ள முயற்சிப்போம். அல் குர்ஆன் ஓதுவதில் தொடர்ந்து ஓதற்கு பழக்கமில்லாதவர்கள் ஒரு நாளைக்கு 5 வரியாவது தொடர்ந்து ஓதக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கொண்டால் அது மிக சிறப்பாக அமையும். அதுக்கு நிறைய கூலிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் எமக்கும் உங்களுக்கும் நல்வழியை காட்டுவானாக, அருள் புரிவானாக என்று பிரார்த்திப்பதோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.